கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் இந்த ஞாயிறு ஆராதனை வேளையில் நாம் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கவும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அல்லேலூயா. போதும். இங்கே நாம் பார்க்கிற பொழுது இங்கே எலிசா தீர்க்கதரிசனுடைய காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசன புத்திரனுடைய மனைவியாக இருந்த ஒரு பெண் அவருடைய வாழ்க்கையில் தேவன் எவ்விதமாக எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவை தேவன் நிறைவாக்கினார் என்று நாம் இந்த பகுதியில் நாம் படிக்கலாம். அதில் நாம் பார்க்கிற பொழுது அந்த சகோதரியினுடைய கணவர் இறந்து போனார். அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வருமானம் இல்லை, ஏழ்மை நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் கடன் இருக்கிறது. அப்போது கடன் கொடுத்த அந்த மனிதன் என்ன கேட்கிறான்? உன்னுடைய குமாரனை அடிமையாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு அந்த பெண்ணானவள் நிர்பந்திக்கப்பட்டாள். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பார்க்குற போது எலிசா தீர்க்கதரிசி அந்த பெண்ணிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். 2வது வசனத்தில் விதமாக நாம் படிக்கிறோம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? பாருங்க, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை இல்லை இல்லை. ஆனால் எலிசா அந்த பெண்ணிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, உன்னுடைய வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த பெண் சொல்கிறா, ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் என்னுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ போய் எலிசா என்ன சொல்கிறாரு, நீ போய் உன்னுடைய அயலகத்தார் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டிலும் எத்தனை பாத்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை பாத்திரங்களையும் நினைச்சையே வாங்கி கொண்டு வா. வாங்கி கொண்டு வந்து அந்த ஒவ்வொரு அந்த குடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து ஒவ்வொரு பாத்திரமாக வார்க்கணும். அப்போ வார்க்கிற பொழுது அப்போது சொல்கிறாங்க, கடைசியாக இனிமேல் எந்த பாத்திரம் இல்லை என்று சொல்ல பொழுது அந்த எண்ணெய் நின்று போனது. இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டு தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு முன்பதாக நம்மிடத்தில் என்ன இருக்கிறது அதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம்.
இந்த பெண்ணானவள் என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி அவள் ஒருவேளை மறுதலித்திருந்திருப்பாள் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் ஒருபோதும் தீராது. அப்போது இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று பார்த்தால், நம்மிடத்தில் உள்ளதை தேவனுக்கு கொடுப்பதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். யோபு சொல்கிறாரு, 9வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற நம்முடைய ஆண்டவர். யோபுடைய சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு அவர் நீதிமானாக இருந்தார். ஒருபோதும் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. அந்த அருமையான அந்த மனைவி கூட சொல்கிறாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிடு என்று சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த யோபு நீதிமானாய் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். அவ்விதமான சூழ்நிலையில் தான் எழுதுகிறாரு, தேவனுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீர்க்கதரிசியின் புத்திரனுடைய அந்த பெண்ணிடத்தில் என்ன இருந்தது? எண்ணெய் மாத்திரம் இருந்தது. என்ன இருந்தது? எண்ணெய் மாத்திரம் இருந்தது. இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அபிஷேக எண்ணெயால் பாத்திரங்களிலே நிரப்பி கொண்டு வருகிற பொழுது பாத்திரம் நிரம்பி வழியும். தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த அபிஷேக தைலத்தை எந்தெந்த பாத்திரங்களெல்லாம் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த எண்ணெய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் எது இல்லை என்றாலும் அபிஷேக தைலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த அபிஷேக தைலம், அந்த அபிஷேக எண்ணெய் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும், நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அது மேற்கொள்ள அது வல்லமை உடையதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே 2 கொரிந்தியரில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பவுல் கொரிந்து சபைக்கு என்ன எழுதுறாருன்னா, அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்ன பண்றாராம்? அறிவாகிய ஒளியை நம்முடைய மக்கள் மத்தியிலே கொடுக்கும்படியாக இந்த பொக்கிஷமாகிய அந்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சரீரத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல நாம் என்ன பெற்றிருக்கிறோம்? அந்த அறிவாகிய அந்த அபிஷேக தைலமாகிய ஆண்டவருடைய அந்த கிருபை, அந்த இரக்கம் எப்படி போக வேண்டும்? எல்லாருடைய இருதயங்களிலும் என்ன செய்யணும்? அந்த ஒளி பிரகாசிக்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறது என்ன? இருக்கிற சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கின்ற அநேகர் நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை அப்படி வைத்திருந்தால், இப்படி வைத்திருந்தால், பெரிய இடத்துல நான் இருந்தால், அநேக வசதிகள் எனக்கு இருந்தால், எனக்கு வாய்ப்புகள் இருந்தால், நான் எப்படியெல்லாம் நான் கர்த்தருக்காக பயன்படுவேன், எனக்கு நேரம் இருந்தால் நான் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆராதனை செய்வேன். இப்படியெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம்? கற்பனை செய்கிறோம் இல்லாத காரியத்தை. ஆனால் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது?
ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, உனக்கு இருக்கிற இடத்துல, உனக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நிற்கணும். அதிலிருந்து ஆண்டவர் உனக்கு கொடுத்த தாளந்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதியினுடைய புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் சரித்திரத்தில் நாம் படிக்கிற பொழுது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு நியாயாதிபதியினுடைய காலங்களில் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறாங்க. அப்படி போகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்தி அவர்களை வழிநடத்தி மீண்டுமாக அவர்களை ஆண்டவருடைய அந்த பாதத்தினண்டை கிறிஸ்துவ நண்டையில் தேவனுடைய பிரசன்னத்தில் அவர்களை கொண்டு வருகிறார். இப்பொழுது இந்த இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரிடத்தில் அடிமைப்பட்டு போனார்கள். அவர்களுடைய மீதியானியர் இஸ்ரவேலரை ஒடுக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த கிதியோனை ஏற்படுத்தி மீதியானியரிடத்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் அவரை அனுப்புகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கிற பொழுது அந்த 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் இந்த கிதியோனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்பொழுது கிதியோன் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவனே, நீர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? இந்த மீதியான இடத்துல நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லி இந்த கிதியோன் சொல்றார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குதா? உனக்கு என்ன அறிவு இருக்குது? உனக்கு என்ன ஞானம் இருக்குது? கர்த்தரை பற்றிய அதை கொண்டு நீ என்ன செய்ய? ஊழியத்தை செய். மீதியான இடத்துல போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த கிதியோன் சொல்றாரு பாருங்க, அந்த 15ஆம் வசனத்தில், இஸ்ரவேலை இதனால நான் ரட்சிக்க முடியும். நான் எப்படிப்பட்ட மனிதன்? மனேசையில் என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டு எல்லாரும் நான் சிறியவன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரானால், நம்மோடு கூட இருப்பாரானால், இப்படிப்பட்ட எதிரிகள் வந்தாலும் ஆண்டவர் அவர்களை முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக சபைகளை குறித்து, அந்த சபைகளில் அவர் ஒவ்வொரு சபையும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது அதற்கு தக்க ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வருகிற பொழுது 6வது சபையாக நாம் பார்க்கிறோம் பிலதெல்பியா சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் 3வது அதிகாரம் பிலதெல்பியா சபையில் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த பிலதெல்பியா சபையில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகளுக்கு என்ன பலன் இருந்ததா? கொஞ்சம் பலன் மாத்திரம் இருந்தது. கொஞ்சம் பலன் மாத்திரம் இருந்தது. அந்த கொஞ்சம் பலத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு அந்த சபை நாமத்தை மறுதலியாமல் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட சபையை பார்த்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றான், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை போட்ட மாட்டான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன காரியங்களில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது, சிறிய நேரமாக இருந்தாலும் சிறிய காணிக்கையாக இருந்தாலும்
சிறிய ஊழியங்களிலே நாம் பங்கு பெறுவதாக இருந்தாலும் அதை முழுவதுமாக நம்முடைய மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் அதை பயன்படுத்தி பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. மிகவும் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானித்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். யாத்திராகமம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அல்லேலூயா. இங்கே பார்க்கிற பொழுது மோசே இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், உன் கையில என்ன என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் மோசே இடத்துல கேட்கிறார். அப்போ அவன் சொல்றான், ஒரே ஒரு கோல். இந்த மோசேனுடைய சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம். இந்த மோசே இந்த மீதியான் தேசத்திலே போய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த மேய்ப்பனுக்கு என்ன இருக்கிறது? ஒரு கோல் இருக்கிறது. ஒரு தடி வைத்து அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த முட்செடியில், எரிகிற முட்செடி நடுவில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவர் என்ன செய்கிறார்? என்னுடைய ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? விடுதலை பெற்று அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நீ அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பை இந்த மோசேக்கு கொடுக்கிறார். அப்போது இந்த மோசே என்ன சொல்கிறாரு? நான் என்ன எப்படிப்பட்ட மனிதன், எனக்கு என்ன இல்லை, பேச தெரியாது, திக்குவாய் இருக்குது, மந்தனாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்குறோம், உன்னிடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது சொல்கிறாரு, என்னிடத்துல என்ன இல்லை, ஒரே ஒரு கோல் தான் இருக்குது. பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா. இந்த மோசே இடத்துல சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, இந்த கோலை தூக்கி என்ன சொல்கிறாரு, கீழே போட சொல்கிறார். போட்டோன்னே என்னாச்சு? அது ஒரு பாம்பா மாறிடுச்சு. உடனே மீண்டுமா என்ன சொல்கிறாரு, அந்த பாம்பை நீ என்ன பண்ணி நீ வாழை பிடிங்கிறார். பிடிச்சோன்னே என்னாச்சு? அது மறுபடி கோலா மாறிடுச்சு. இதை கொண்டு நீ என்ன பண்ணி நீ போகிற இடத்துல போய் பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். பாருங்க, இந்த கோல் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ ஆண்டுகள் அந்த வனாந்தரத்தில் சாதாரணமாக வைக்கப்பட்டிருந்த கோல் வைத்து ஆடுகளை மேய்த்து அந்த மோசே பராமரித்து கொண்டு வருகிறார். அந்த ஒருவேளை அந்த மோசே நினைத்திருப்பார், இது சாதாரண ஒரு கோல் என்று நினைத்திருப்பார். ஆனால் அங்கே நடந்தது என்ன? அந்த சாதாரண ஒரு கோலை, மேய்ப்பனாக பயன்படுத்தி கொண்டிருந்த கோலை ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிற ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குற பொழுது சிறிய ஒரு பொருளாக நம்ம இடத்துல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை தேவனுக்கு கொடுக்கிற பொழுது அதை பெரிய காரியமாக மாற்ற அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அந்த கோலை கொண்டு தான் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? மோசே என்ன பண்ணுறார்? செங்கடலை இரண்டா விளக்குறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு வெட்டாந்தரையில் கடந்து போனாங்க. மீண்டுமா பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. அப்போ என்ன பண்ணுறாரு? மீண்டுமா அந்த கோலை நீட்டுறார். என்னாச்சு? அங்கே கடல் கரை புரண்டு ஓடிச்சு. அதெல்லாம் பண்ணாங்க, பார்வோனுடைய சேனைகள் மடிந்தது. இப்படியெல்லாம் அந்த சிறிய கோலை கொண்டு தேவன் அற்புதத்தை செய்தார் என்று படிக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 15 வாசிங்க. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். இங்கே யாரை குறித்து நாம் படிக்கிறோம்னா சிம்சோனை பற்றி நாம் படிக்கிறோம். ஆண்டவர் அழைக்கிறாரு. இங்கே பார்க்குறப்போ பெலிஸ்தருக்கு விரோதமாக
அவன் தன்னுடைய போரினை மேற்கொண்டு வரான். பெலிஸ்தர் அவனை முற்றுகையிடுறாங்க. அப்போது 2 புது கயிறுகளை வச்சு அவனை கட்டிடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இந்த சிம்சோன் மேலே இறங்கினார். 14ஆம் வசனத்தை பார்க்கிறோம்னா, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் எப்படி இருந்தான், நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அறுந்து போயிட்டுன்னு சொல்லி நான் படிக்கிறான். அப்போது அருந்து போச்ச உடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றும் பார்த்தோன்னா ஒரு கழுதியினுடைய தாடை எலும்பு இருக்குது. தாடை எலும்பு இருக்குது. பார்த்த உடனே எடுத்த உடனே என்ன பண்ண, அதை எடுத்து அதில் அவன் என்ன செய்கிறான், 1000 பேரை கொன்று போடுகிறான். பாருங்க, சாதாரண ஒரு கழுதியினுடைய தாடை எலும்பு. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் யாரோடு இருக்கிறாருங்க, சிம்சோனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்போது அவன் என்ன பண்ணான், பெலிஸ்தரை என்ன பண்ணா, கொன்று போட்டான். 1000 பேரை கொன்று போடுகிறான். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இப்படி காரியங்கள்லாம் முடித்த உடனே அவன் தாகம் அடைந்து, அந்த சிம்சோன் என்ன பண்ணுறாரு, மிகவும் தாகம் அடைகிறார். அடைஞ்சிட்டு சொல்கிறாரு, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளை இருக்க இப்பொழுது நான் என்ன பண்ணுறேன், இந்த விருத்த சேதனம் இல்லாத கையில் நான் விழ வேண்டுமா என்று சொல்லி சொன்ன உடனே தேவன் என்ன பண்ணுறாராம், அந்த லேகியனுடைய பள்ளத்தாக்கை அவர் பிளந்து அந்த சிம்சோனுக்கு தாகத்தை தீர்க்கிறார். இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருவதற்கு அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த தாடை எலும்பு, கழுதையின் தாடை எலும்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை. தாடை இது பேசுகிற வார்த்தை. அப்போது இந்த பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும், அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய நன்மைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் என்ன பண்ணுறது, பேசுகிறோம். நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? இன்னும் நாம் காரியங்களை பார்க்கிற பொழுது பிலேயாமுடைய தீர்க்கதரிசியுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மோவாபினுடைய ராஜாவாகிய பாலாக் என்ன பண்ணுறாரு, நீ என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யணும், சபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இஸ்ரவேலர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணும், சபிச்சேனா தான் நான் என்ன முடியும், நான் ஜனங்களை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலாக், மோவாபின் ராஜாவாகிய பாலாக் சொல்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிலேயாம் என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு போகிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்யாத, போகாத அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் இந்த பாலாக் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கழுதை சேனம் கட்டி என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு போகிறார். போயிட்டுருக்கிற பொழுது இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்ணுறார், வழிமறிக்கிறார். இந்த கழுதையானது என்ன செய்யுது, அங்கும் இங்கும் ஓடுது. கர்த்தருடைய அந்த தூதனுக்கு முன்பதாக ஓடுது. கீழே ஒரு சில நேரத்தில் கிளம்புற கடைசியாக கீழே விழுந்தது. அதை என்ன பண்ணுறாரு, அடிக்கிறார். உடனே அந்த கழுதை தன்னுடைய தாடையிலிருந்து பேசி அவனை எச்சரிப்பை கொடுக்குது என்று சொல்லி என்னாகும் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களில் நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ரோமர் ஒரு வசனத்தை கூட வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 14-15. ரோமர் 10ஆம் அதிகாரம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறதே. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார். இன்றைக்கு பார்க்குறோம், மிஷினரிகள் பல்வேறு இடங்களிலே சென்று வடந்திய மாநிலங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுடைய ரட்சிப்புக்கு நேராக நடத்தி கொண்டு வருகிறார்கள்.
அப்போது சுவிசேஷ ஊழியம் எப்படி நடைபெறுகிறது? அனுப்பப்பட வேண்டும். என்ன பண்ணணும்? அனுப்பணும். அப்போது அனுப்பினா தான் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அப்போ அவரை பற்றி கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்? இன்றைக்கு பார்க்குற ஏராளமான வட இந்திய மாநிலங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஏராளமான மாநிலங்கள், மலை ஜாதியினர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பார்க்குற டவுனில் இருக்கக்கூடிய திருச்சபைகளுக்கு மாத்திரம் என்ன பண்ணுறது? சத்தியங்கள் போய்கொண்டிருக்கிறது. சபைகளில் மாத்திரம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சூழ்நிலைகளிலே அன்றைக்கு என்ன செய்யணும்? வெளியிலே சென்று கர்த்தருடைய ஊழியத்தை வீடுகளிலே சென்று கர்த்தருடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்ற ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மிஷினியர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை அனுப்பி அவர்களை தேவனுடைய அந்த ஊழியத்தை செய்ய நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50வது வசனம். இவ்விதமாக தாவீது ஒரு கவணியினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அல்லேலூயா. இங்கே பார்க்கிற பொழுது இவ்விதமாக தாவீது ஒரு கவன், ஒரு கல்லினாலே என்ன பண்ணுறான்? மிகப்பெரிய ராட்சசனாகிய தாவீதை முறியடித்தான் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. இந்த தாவீதின் கையில் இருந்த ஒரே ஒரு ஆயுதம் என்ன? கவன், கல், கூழாங்கல். இது மாத்திரம்தான் இருக்குது. ஆனால் இந்த கோலியாத் இடத்துல என்ன இருக்கிறது என்று நான் பார்க்கிற பொழுது வெண்கல சீரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்க்கவசம் 5000 சேக்கல் நிறை எடை உடைய போர்க்கவசம், வெண்கல கேடகம், இப்படிலாம் நம்ம முன்னாடி வசனங்களை நாம் படிக்கலாம். அதே போல் 600 சேக்கல் எடை உள்ள ஈட்டி. அந்த ஈட்டியை என்ன செய்ய முடியாது? இந்த தாவீதினால் தூக்கக்கூட முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சன், தன்னுடைய சிறு வயது முதல் யுத்த வீரனாக அந்த கோலியாத்து இருக்கிறார். ஆனால் தாவீதினிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்ன? ஒரு கவனும் கல்லும். தேவன் இந்த ஒரு கவனையும் ஒரு கல்லையும் கொண்டு கோலியாத்தை முறியடிக்க ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்குறோம், இந்த கல் சாதாரண ஒரு கல் அல்ல. அல்லேலூயா. இந்த தாவீது சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் அந்த வசனங்களிலே நாம் படிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலேயே 47ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. இந்த யுத்தம் எனக்கும் கோலியாத்துக்கும் நடைபெறுகிற யுத்தம் அல்ல, கர்த்தருடைய யுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பாரு, இன்னுமாக சொல்கிறது முந்தின வசனத்தை கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்கன்னா, அந்த தாவீது அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தை பார்த்து சொல்லக்கூடிய 45வது வசனத்தை சொல்கிறாரு. பட்டயத்தோடும் ஈட்டியோடும் படிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய நாமத்தினால இந்த தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறார். அவரிடத்துல எந்த ஒரு ஆயுதம் இல்லை, சாதாரண ஒரு கவன்கல். அப்படியானால் ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிறிய காரியத்தை கொண்டு அவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில் பெரிய கோலியாத்துக்களையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த கல் என்ன என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 7 முடிய வசனங்களை வாசிங்க. வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதில் மேன் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கல் ஜீவனுள்ள கல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அங்கே பாருங்க, அது ஜீவனுள்ள கல் என்று நாம் படிக்கிறோம். அப்போது அது வெளியேறப்பட்ட கல், அது சியோனிலே வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த கல். ஆண்டவர் பார்த்து சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், நீ கற்பாறையாக இருக்கு, நீ கேபாவல்ல பேதுரு என்று ஆண்டவர் அழைத்தார். அப்போது தேவனுடைய அந்த வாசஸ்தலமாக கட்டப்பட்ட அந்த கல் மூளைக்கல்லாய் இருந்தது, அது தலைக்கல்லாய் மாறிற்று. அல்லேலூயா. அப்போ அந்த கல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அது பயன்படுத்துகிறது, அது நம்மோடு கூட இருக்கிறது, நம்மை பயன்படுத்துகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களிலே மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது என்னது? 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தார், போஷித்தார் என்று நாம் படிக்கிறோம். இந்த காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது அங்கே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. 5000 புருஷர் மாத்திரம் 5000 பேர் இருக்கிறாங்க, இன்னும் ஸ்திரீகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் 3 நாட்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பிரசங்கத்தை, உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. ஆண்டவர் அவர்களை வெறுமையாய் அனுப்ப விரும்பவில்லை, அவர்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். விரும்பின உடனே சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அப்பங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரிடத்துல என்னல்ல, அப்பங்கள் இல்லை. அப்போது அந்த ஒரே ஒரு என்ன பண்ணுறாரு, சிறுவன் மாத்திரம் என்ன பண்ணுறாரு, 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளை வைத்திருக்கிறார். இந்த சிறுவன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கு அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. இது மிக முக்கியமான காரியம். ஏனென்று சொன்னால் ஏராளமான பேர் போஷிப்பதற்கு அந்த சிறுவனுடைய 5 அப்பம் 2 மீன். ஒருவேளை அந்த சிறுவன் அதை மறைத்து வைத்திருந்தானால் ஆண்டவருக்கென்று கொடுக்க கூடாத ஒரு உணர்வு அவனுக்கு இருந்திருக்குமானால் எல்லாரும் போஷிக்க முடியாது. அப்போது நம்மிடத்தில் இருக்கிறதை ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன பண்ணுறாராம், அநேகருக்கு அவர் போஷிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அதே அதிகாரத்திலேயே யோவான் 6ஆவது அதிகாரத்திலேயே 48, 49, 50 வசனங்களை வாசிங்க. ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இதுவே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அன்றைக்கு என்ன பண்றாரு, அப்பத்தை பிட்டு அந்த 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு போஷிச்சாரு.
அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஜீவனுள்ள அப்பம் யாருன்னா நான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பிதாக்கள் பார்த்தீங்கன்னா, முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க, அந்த மன்னா வனாந்தரத்தில் புசிச்சாங்க. அவர்களுக்கு என்னாச்சு? மீண்டுமா பசி உண்டாச்சு. ஆனால் நான் கொடுக்கும் இந்த அப்பம் என்ன செய்யுமா, உங்களுக்குள்ள ஊறுகிற ஜீவ நீரூற்றாக இருக்குது. அப்போ என்னச்சு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த சரீரம், நமக்காக பிற்கப்பட்ட அந்த சரீரம், அது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யுது, நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அந்த அலங்கார வாசல்ல அந்த பேதுரும் யோவான் என்ன பண்ணுறாங்க, ஆராதனைக்கு வராங்க, ஜெப ஆலயத்துக்கு வராங்க. ஆலயத்தினுடைய வாசலில் அந்த ஒரு சப்பானி உட்கார்ந்துருக்கிறார். அந்த சப்பானி ஒரு இடத்துல ஏதாவது பொருள் கிடைக்கும், ஏதாவது ஒரு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நோக்கி பார்க்கிறார். அங்கே பேதுரு யோவானும் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நசரேயனாகிய இயேசுவினுடைய நாமம் மாத்திரம்தான் இருக்கு. என்ன இருக்குது? இயேசுவினுடைய நாமம், அது மாத்திரம்தான் இருக்கு. ஆக பிரியமானவர்களே, இயேசுவினுடைய அந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே அவர் என்ன செய்கிறாங்க, அந்த சப்பானியை தூக்கி விடுகிற பொழுது அவன் எழுந்து குதித்தெழுந்து நடந்து அவன் என்ன பண்ணுறான், தேவாலயத்துக்குள்ளே போனான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவினுடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? வெற்றி உண்டு. இயேசுவினுடைய நாமம் அது வல்லமை உடையது. ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 16:23, நீங்கள் என் நாமத்தினாலே என்ன செய்யுங்க, எதை கேட்டாலும் நான் தருவேன், என் நாமத்தினாலே நான் தருவேன் என்று சொல்கிறார். அப்போது அவருடைய நாமத்தில் சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறோம், நம்ம பரமண்டத்தை சொல்கிறோம். எல்லா நேரங்களிலும் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறோம். இப்போ எல்லாவற்றுக்கும் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. பிலிப்பியர் நிருபத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை யாரு கொடுத்தார்? ஆண்டவர், பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாமத்தினாலே நாம் செல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆவது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இங்கே நாம் பார்க்கிறோம், தபீத்தாள் என்கிறதான அந்த பெண்மணி என்ன செய்ய, அவளை குறித்து வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு சீசியாக இருக்கிறாள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, ஊழியத்தை தாங்குகிற ஒரு பெண்ணாக அவள் காணப்படுகிறாள். இன்னுமாக அந்த பெண்ணை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நற்கிரியைகளை செய்து வருகிற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். தான தருமங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்த ஒரு பெண். பாருங்க, இந்த பெண் ஒரு நாள் என்ன பண்ணுறா, வியாதிப்பட்டு அவள் மரித்து போகிறாள். உடனே பேதுருவை அவர்கள் அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பேதுரு வராரு,
வந்த உடனே அந்த மேல் வீட்டில் போயிட்டு அந்த 39ஆம் வசனத்தில் பின்பகுதியில் பாருங்கள், தொற்கால், அதாவது விதவைகள் எல்லாரும், அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அந்த எல்லாரும் அந்த பேதுரை சூழ்ந்து நிற்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, பேதுரு முழங்கால் படிட்டு ஜெபித்து தபித்தாலே எழுந்து என்று சொல்லி அங்கே அற்புதத்தை செய்கிறதை நாம் படிக்கிறோம். இந்த தொற்கால் என்கிற தபித்தால் செய்த ஊழியம் என்னவென்று சொன்னால், அவளிடத்தில் இருந்தது என்னன்னா, ஒரு அங்கிகளை தேய்க்கக்கூடிய ஒரு ஊசி நூல், அவ்வளோதான். ஒரு பெரிய பணக்காரி அல்ல, சாதாரண ஒரு ஏழை பெண். அந்த ஏழை பெண் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு இருந்த நிலைமையில் அவள் கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்து என்ன பண்ணுற, ஊழியத்தை செய்து என்ன ஊழியத்தை செய்தால், அங்கிகளை தேய்த்து அதை கொடுக்கக்கூடிய, ஏழை எளியவரை பராமரிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்தார். அவரிடத்தில் இருந்த சின்ன காரியத்தை செய்கிறது கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாள் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். போதும். இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை போஷிக்கும்படி இங்கே இந்த சாரிபாத் விதவைக்கு கட்டளையிடுகிறார். பாருங்க, தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் எலியாவை இதற்கு முன்பு பார்க்குற பொழுது காயங்கள் கொண்டு போதித்தார். இப்போ சொல்கிறாரு, 9ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே நீ தங்கியிரு, உன்னை என்ன பண்ணுறேன், உன்னை பராமரிப்பதற்காக ஒரு விதவைக்கு கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, சாரிபாத் ஊரில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஒருவேளை பஞ்ச காலம் என்று தெரிந்து அதை முன்பு ஆயத்தப்படுத்தி வைக்கக்கூடிய நல்ல ஒரு கணவான்கள், பெரியவர்கள், வணக்காரெல்லாம் கூட இருந்திருப்பாங்க. அவர்களை கொண்டு எல்லாம் தேவன் போஷிக்க இந்த எலியா தீர்க்கதரிசி கட்டளை கொடுக்கல. யாருக்கு கட்டளை கொடுத்தாரு? அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் ஒரு கொஞ்சம் எண்ணெயும் மாவும் தான் இருக்குது. இந்த எண்ணெயும் இந்த ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு இதற்கு பிறகு சாப்பிடுவதற்கு எந்த விதமான வழி இல்லை, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அதற்கு பிறகு இறந்து போகிறோம் என்று என்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை போஷிக்க பயன்படுத்தினார். அல்லேலூயா. மிக முக்கியமான காரியம் பாருங்க, தேவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் யோசித்து பார்ப்போமானால், அவர் சிறியவனை என்ன பண்ணுறாராம், புழுதியிலிருந்து எடுத்து அவன் என்ன பண்ணுறாராம், உயர்த்துகிறார் என்று படிக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அதை பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ண, எனக்கு முதல்ல ஒரு அடையை நீ சுட்டுக்கொண்டு வான்னு சொன்னேன். அந்த பெண் என்ன பண்ணியிருப்பா, என்ன நினச்சிருப்பா, ரொம்ப பயந்துட்டா. அதனால தான் சொல்கிறாரு 13ஆவது வசனத்தில் பாருங்கள், எலியா அவளை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, தேவன பயப்படாத, நீ போய் என் வார்த்தையின்படி நிதி ஆயத்தப்படுத்து, நீ ரெடி பண்ணி வை. ஆனாலும் என்ன பண்ண, நீ முதல்ல ஒரு அடைய எனக்கு கொண்டு, அப்புறம் நீ என்ன செய்ய, நீ உனக்கும் உன்னுடைய குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பாருங்க, தேவன் அந்த அந்த பெண் சாரிபாத் அந்த விதவை அந்த எலியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணா,
கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சின்ன காரியத்தில் ஆண்டவருக்கு என்று நாம் கீழ்ப்படுகிற பொழுது ஆண்டவர் அதை கொண்டு பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கு. அதில் பாருங்கள், பின் வசனங்களில் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவரே, இன்றைக்கு இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவர் நம்மிடத்தில் அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக நம்மிடத்தில் என்ன இருக்கிறது அதை ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது அதை ஆண்டவர் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நம் கண்களை மூடுவோம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதை எனக்கு கொடு. நீ இருக்கிற வண்ணமாக என்னிடத்தில் வா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு என்னிடத்தில் வா. எனக்காக நீ பயன்படு. அதை கொண்டு நான் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கத்த பெரிய காரியங்களை நீ செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பிலதெல்பியா சபையில் கொஞ்சம் பலன் மாத்திரம் இருந்தது. ஆனாலும் அந்த சபை சாட்சியுள்ள சபையாக இருந்தது. நாமத்தை மறுதலிக்காமல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் அந்த சபை காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைபாடுகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், பலன் இல்லாமல் இருக்கலாம். கொஞ்சத்தில் ஆண்டவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட 1 தாளந்தா, 2 தாளந்தா, 5 தாளந்தா, எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கென்று இருக்கக்கூடிய திறமைகளை, இருக்கக்கூடிய தாளந்துகளை நாம் பயன்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? அப்படி பயன்படுத்தினவர்களெல்லாம், ஆண்டவருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தவர்களெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக பயன்படுத்தினார். ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருந்தது. பஞ்சகாலம் முழுவதும் கடனையெல்லாம் தீற்று அந்த அபிஷேக எண்ணெய். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேக எண்ணெய் மாத்திரம் இருந்தால் போதும். அநேகருடைய காலியான பாத்திரங்கள், வெறுமையான பாத்திரங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தோல்வி இருக்குது, ரட்சிக்கப்படாத ஏராளமான ஜனங்கள், பாத்திரமெல்லாம் வெறுமையாக இருக்குது, வாழ்க்கையில் வழி இல்லை, ரட்சிக்கப்படலை, ரட்சிப்பின் நிச்சயம் இல்லை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரக்கூடிய அந்த பாக்கியம் இல்லை, பாவத்தில், அடிமைத்தனத்தில், பிசாசு இடத்துல அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அபிஷேக தைலமாகிய எண்ணெய் பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர், இந்த நாளிலும் அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய சின்ன காரியத்தில் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க இன்னுமாய் ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இன்னும் எங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, எங்களுடைய பலன் இல்லை, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் கூட எல்லா முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வெற்றியுடையவர்களாக வாழ நீர்தாம் அனுகிரகம் செய்வீராக. இந்த திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக நமக்கு யாவற்றையும் முக்கிய எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே.